வெல்கம் டு மை சேனல் myself சேகர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கம்ப்யூட்டர் ஸ்பீக்கரை ப்ளூடூத் ஸ்பீக்கரை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதுவும் இந்த ஸ்பீக்கர் பார்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து இதில் எப்படி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அந்த ப்ளூடூத் எப்படி ஒர்க் ஆகுறதுங்கிறதும் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் சும்மா ஒன்று பண்ணி பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு. சரி, இப்போது ஸ்பீக்கர் கிட்டத்தட்ட ப்ளூடூத் ஸ்பீக்கர் கிட்டத்தட்ட ரெடி. இப்போ பார்த்தா ஒர்க் ஆன் ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ளூடூத் ஆன் பண்ணுவோம். இப்போ ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னென்னா ப்ளூடூத்தை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாட்டு போடும். Bluetooth mode paired. ஃபுல் சவுண்ட் ஆகுமா? அப்படியே ஜூம் பண்ணிக்க. ஃபுல் சவுண்ட். டெஸ்டிங் வந்து இப்போ ஓகே ஆகிடுச்சு. இன்னும் ஃபைனல் டச் இருக்குது. முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக பிளாக் கலரில் பெயிண்ட் அடித்து இந்த மெஷ் மாரி வச்சு ஃபுல்லாக நம்மளே கஸ்டமாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா இதில் ப்ளூடூத் செட் பண்ணிட்டோம். இப்போ என்னென்னா இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கரு, ஒரு பேஸு நல்லா ஹெவியாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அது பிவிசி பைப்லேயே ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்னென்னா எஃப்எம்மு, மெமரி கார்டு, பென்ட்ரைவ் எல்லாமே வந்து சொல்லிக்கலாம். நார்மலாக இப்போ எல்லா ப்ளூடூத் இந்த செட்டு கேட்டிங்கனாலே இதுமாரி தான் வருது.
ஸோ இப்போ நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுது, அதாவது ஒரு பாட்டு கனெக்ட் பண்ணி எப்படி ப்ளே ஆகுது, எப்படி அதோட ஃபீல் இருக்குது அப்படின்றது பார்ப்போம் வாங்க. ஆன் பண்ணிடலாம். ஸோ Paired. பா ஓகே அதான் இந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குது. ஸோ இப்போ என்னன்னா பேர் பண்ணியாச்சு. அவங்க எதாவது பாட்டு போட்டு பார்ப்போம். இதோ யூடியூப் போய் NCS city, still so far from home. I've searched for you all my நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா? ஆக்சுவலாக நான் இங்கே பாட்டு மாற்றுறேன், இங்கே பாடுது. இதுக்கு நடுவில் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது. அது என்ன? ஆக்சுவலாக என்னென்னா, இந்த ப்ளூடூத்துங்கிறது வந்து என்னென்னா எப்படி ஒர்க் ஆகுது அதை பார்த்தீங்கன்னா, இதை வந்து என்னென்னா அனலாக் சிக்னல்ஸை வந்து என்னென்னா டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணும். அது என்ன பண்ணணும்னா இங்கே டிஜிட்டலை வந்து ரிசீவ் பண்ணி அனலாகாக திரும்பி மாற்றும். அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, அனலாகுங்கிறது ஒரு பாட்டு வந்து என்ன பண்ணணும்னா, இந்த இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து இது டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் ரெண்டுமே இருக்குது. இப்போ இது என்ன பண்ணணும்னா, இந்த ஃபோனில் என்ன பண்ணணும்னா, அதனால ஸ்டார்டிங்காக வந்து அந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் வந்து பேரிங் கேட்கும். பேரிங் கொடுத்துட்டிங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா, இந்த ஃபோன் இது ரெண்டு வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதாவது 2.4 GHz வந்து இது வந்து ஒர்க் ஆகும் இந்த ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ இது கனெக்ட் ஆனதுக்கப்புறமா இதில் என்னென்னா பேரிங் நடந்துருச்சு. இப்போது இதில் வந்து என்னென்னா ஒரு பாட்டு நம்ம ப்ளே பண்ணுறோம். அந்த பாட்டு வந்து என்னென்னா அனலாகாக இருக்கும். ஒரு வேவ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காற்று மூலியமாக. ஸோ அது வந்து என்னென்னா டேரெக்டாக இதில் வந்து அந்த பாட்டை வந்து ரிசீவ் பண்ணாது. அதை வந்து என்னென்னா கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச முறையில் வந்து டிஜிட்டலாக மாற்றிக்கும். 0110. இப்போ நான் ஒரு பாட்டை இப்படி ப்ளே பண்ணுறேன், ஸ்டாப் பண்ணுறேன். இந்த ஒரு மியூசிக்கை கூட அது என்னன்னா 0110 சொல்லிட்டு அதுக்கு புரிஞ்ச மொழியில் என்ன பண்ணணும்னா டிரான்ஸ்லேட் பண்ணணும். புரிஞ்சுக்கிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணணும். இங்கே என்ன பண்ணணும், இந்த ரிசீவர் இதில் இருக்கிறது வந்து என்னென்னா அந்த டிஜிட்டலை ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அந்த 0110ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை ரிசீவ் பண்ணிக்கும். அதை என்ன பண்ணணும்னா இது எப்படி வந்து அனலாக டிஜிட்டலாக மாற்றிச்சோ இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடும். டிஜிட்டலை அனலாக மாற்றி அது பாட்டு பாடும். அதுதான் இங்கே நடக்குது. அதனால தான் இங்கே ப்ளே பண்ணால் ஸ்டாப் பண்ணால் அங்கே ஸ்டாப் ஆகுது. ஸோ இதுதான் இந்த ப்ளூடூத் எப்படி ஒர்க் ஆகுது. இது எப்படி நம்ம ஒரு கஸ்டமேடாக ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து சாதா ஸ்பீக்கரை ப்ளூடூத் ஸ்பீக்கரை கன்வெர்ட் பண்ணி ஒரு பியூசி பைப்பில் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்வென்ஷனை வந்து எனக்கு இந்த சப்ஸ்கிரைப் சொல்ல மட்டும் வர ஐயா. நானும் எல்லா வீடியோவில் ட்ரை பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் மட்டும் வர மாட்டேங்குது. சரி ஓகே ரெடியா? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்கணுன்னா ஏப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயா சப்ஸ்கிரைப்